13 ஆஃப் 100 டேஸ் எஸ்இஓ சேலஞ்சில எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எஃப்ஏக்யூ கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பேஜ்லயும் ஒரு சர்வீஸ் பேஜ்லயும் எஃப்ஏக்யூ கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எஃப்ஏக்யூ கொஷின்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடிட், கோரா, டம்ளர் அந்த மாரி இடத்துல என்னென்ன பீப்பிள்ஸ்லாம் வந்து உங்க பிசினஸ் ரிலேட்டடா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உட்காந்து நீங்க பார்த்து, அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லன்னா உங்களோட சேல்ஸ் டீம்ல கான்டாக்ட் பண்ணி, அவங்க கஸ்டமர்ஸ் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்குறாங்க, அந்த கொஷின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்து ChatGPTல உங்களோட சர்வீஸ் ரிலேட்டடா போட்டுட்டு, அதுக்கு கீழ வந்து ChatGPT எப்பயுமே ஒரு ஆன்சர் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கொஷின்ஸ் கேட்கும். ஸோ அந்த கொஷின்ஸ எடுத்தும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். இந்த மாரி ஒரு பேஜ்லயும் 5 டூ 7 மினிமம் 7 டூ 10 எஃப்ஏக்யூ கொஷின்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அதுல உங்களுடைய பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணி, நீங்க ஏன் பெஸ்ட் அப்படிங்கிறதையும் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா, நீங்க ஏஐ ஓவர்வியூலயும் ரேங்க் ஆகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நெறைய இருக்கு. உங்க வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பண்ணி தரேன்.